ஹலோ காய்ஸ், ரீசெண்டாக ரம்புக்கலை பிரதேசத்தை பற்றி எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க. அந்த ரம்புக்கலை பிரதேசத்தை பற்றி நான் சின்ன ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேளுங்க. வெள்ளத்தில் சிக்கித் தவித்த ரம்புக் அலை, வெள்ளத்தில் சிக்கித் தவித்த ரம்புக் அலை, நடுச்சாம நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று சரிந்ததோ ரம்புக் அலை. நடுச்சாம நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது சரிந்ததோ ரம்புக் அலை. இயற்கை மலையோரம் பெய்த மழையினிலே, இயற்கை மலையோரம் பெய்த மழையினிலே சரிந்ததோ ரம்புக் அலை. ஆதாரமில்லாமல் பல குடியிருப்புகள் சரிந்தது, சேதாரத்தோடு பல மனைகள் இடிந்தது. ஆதாரமில்லாமல் பல குடியிருப்புகள் சரிந்தது, சேதாரத்தோடு பல மனைகள் இடிந்தது. இடுப்பளவிற்கு இருந்த அசுர அணையின் மட்டம், இடுப்பளவிற்கு இருந்த அசுர அணையின் மட்டம் இப்போது இடையூறாய் ஆனது. இடுப்பளவிற்கு இருந்த அசுர அணையின் மட்டம் இப்போது இடையூறாய் ஆனது. 50 ஆண்டுகள் பெய்யாமலை இதுவென்றால், 50 ஆண்டுகள் பெய்யாமலை இதுவென்றால் இவ்வளவு நாளும் பெய்த மழை பொய்யோ. 50 ஆண்டுகள் பெய்யாமலை இதுவென்றால் இவ்வளவு நாளும் பெய்த மழை பொய்யோ. ஒதுங்க இடமில்லாமல் ஒட்டி நிற்கும் மக்கள் கதையை பார்த்தாயோ. ஒதுங்க இடமில்லாமல் ஒட்டி நிற்கும் மக்கள் கதையை பார்த்தாயோ. இருந்த இடம் தெரியாமல் நீச்சல் அடித்த மக்கள் கதை கேட்டாயோ. கனவுகளை கலைத்து தானம் தரும் சிறுவர்களின் மத்தியில், கனவுகளை கலைத்து தானம் தரும் சிறுவர்களின் மத்தியில் தன் தேசத்தில் தான் தண்ணீர் சூழ்ந்துள்ளது என்பதை மறந்து, தன் தேசத்தில் தான் தண்ணீர் சூழ்ந்துள்ளது என்பதை மறந்து மீசிகளை செய்து கொண்டிருக்கும் மனிதர்களே, சற்று வாருங்கள், சிந்தியுங்கள். ஸ்ரீலங்கா. இப்போ நான் ரம்புக்கலை பற்றி என்னால் முடிஞ்ச ஒரு கவிதையை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். பாய்.